ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ்நாடு அரசு ஈமச்சடங்கு நிதி உதவி ரூபாய் 5000 வரை பெறும் வாய்ப்பு முழு தகவல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஆதி திராவிடர் சமூகங்களைச் சேர்ந்த ஏழை குடும்பங்களுக்கு உதவும் வகையில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஈமச்சடங்கு நிதி உதவி திட்டத்தில் முக்கிய மாற்றம் செய்துள்ளது. அரசாணை எண் 105 படி இதற்கு முன் வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 2500 நிதியுதவி தற்போது ரூபாய் 5000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகரித்த விலைவாசி மற்றும் இறுதி சடங்கு செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளதால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ஏழை குடும்பங்கள் பயன்பெற வாய்ப்பு உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பு கிராமப்புறங்களுக்கு ரூபாய் 40,000 மற்றும் நகர்ப்புறங்களுக்கு ரூபாய் 60,000 என்ற வரம்பு இருந்த நிலையில் தற்போது இரு பிரிவினர்களுக்கும் பொதுவாக ரூபாய் 72,000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மேலும் பல பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் இந்த உதவியை பெற முடியும். திட்டத்தின் பயனை பெற இறந்தவர் ஆதி திராவிடர், பழங்குடியினர் அல்லது கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம் அல்லது உள்ளாட்சி அமைப்பில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்ட பின் ரூபாய் 5000 நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அல்லது பொருளாதார வசதி கொண்டவர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாது. மேலும் ஏற்கனவே பிற அரசு நிவாரண திட்டங்களின் கீழ் அதிக நிதியுதவி பெற்றிருந்தால் தகுதி குறித்து அதிகாரிகளிடம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத உயிரிழப்பால் பாதிக்கப்படும் ஏழை குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணமாக இந்த உதவி முக்கிய பங்காற்றுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு தகவலில் சந்திப்போம்.